வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடி சிலுஞ்சர். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மகனுவர எனப்படும் மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை தொடர்பில் நிதி தூய்தாக்கல் சட்டத்தின் கீழ் விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி. ஜெனீவா தீர்மானம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் வாத பிரதிவாதம். ஜெனீவா அறிக்கை தொடர்பில் அரசியல் கட்சித் தலைவர்களின் கருத்துக்களை கேட்டறியும் சர்வகட்சி சந்திப்பு ஜனாதிபதி தலைமையில் இன்று பிற்பகல். தொடர்வது விரிவான செய்திகள். காலி துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் கடந்த ஜனவரி மாதம் கண்டுபிடிக்கப்பட்ட அவன்கார்ட் நிறுவனத்திற்கு சொந்தமான மகனுவர எனப்படும் மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை தொடர்பில் நிதி தூய்தாக்கல் சட்டத்தின் கீழ் விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கு நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. நீதவான் நிலைப்புலி லங்காபுரவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய இந்த அனுமதி கிடைத்துள்ளது. பயங்கரவாத தடுப்பு சட்டம், வெடிபொருட்கள் கட்டளை சட்டம் மற்றும் துப்பாக்கிகள் கட்டளை சட்டத்தின் கீழ் அவன்கார்ட் நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கு போதுமான அளவு சாட்சியங்கள் முன்வைக்கப்படவில்லை என அரசு சட்டத்தரணி ஷனில் குலரட்ன இதன்போது நீதிமன்றத்திற்கு அறிவித்தார். அதன் பிரகாரம் அவன்கார்ட் நிறுவனம் சார்பில் ஆஜராகியிருந்த சட்டத்தரணிகள் இந்த வழக்கை நிறைவு செய்யுமாறு நீதிமன்றத்திடம் வேண்டுகோள் விடுத்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அரசு சட்டத்தரணி நிதி தூய்தாக்கல் சட்டத்தின் கீழ் தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்தார். இந்த விடயங்களை கருத்தில் கொண்ட நீதவான் நிதி தூய்தாக்கல் சட்டத்தின் கீழ் அவன்கார்ட் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு வாய்ப்பளித்து அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி மேலதிக அறிக்கையை முன்வைப்பதற்கு கால அவகாசம் வழங்கினார். இதற்கு முன்னரான வழக்கு விசாரணையின் போது தற்போது ஆயுத களஞ்சிய சாலை வைக்கப்பட்டுள்ள மகனுவர என்ற கப்பல் மிகவும் சேதமடைந்துள்ளதாகவும் அதனை வேறொரு கப்பலுக்கு மாற்றுவதற்கு அனுமதி அளிக்குமாறு அவன்கார்ட் நிறுவனம் வேண்டுகோள் விடுத்திருந்தது. அதன் பிரகாரம் இதற்கு முன்னர் நீதவானால் வழங்கப்பட்ட உத்தரவுகளை நடைமுறைப்படுத்துமாறு துறைமுக அதிகார சபைக்கும் கடற்படையின் தென் பிராந்திய கட்டளை அதிகாரிக்கும் அறிவிக்குமாறு பதிவாளருக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலையை சர்வதேச கடற்பரப்பில் முன்னெடுத்து செல்வதற்கு பாதுகாப்பு அமைச்சரினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவ்வேளையில் அரசு பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் மேலதிக செயலாளர் DMD ஜெயரத்ன 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் 18ஆம் தேதி கடிதம் ஒன்றின் மூலம் அவன்கார்ட் நிறுவனத்தின் தலைவருக்கு அறிவித்துள்ளார். எனினும் அந்த ஆயுத களஞ்சியத்தை காலி துறைமுகத்தில் நிலைநிறுத்துவதற்கு வழங்கப்பட்ட அனுமதி தொடர்பிலான ஆவணங்கள் பாதுகாப்பு அமைச்சிடம் இல்லை. ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்ட நாட்டினால் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரமே குறித்த ஆயுத களஞ்சிய சாலையில் உள்ளது. அத்துடன் அந்த ஆயுதங்கள் கடற்படையின் கண்காணிப்பின் கீழ் பொறுப்பேற்கப்பட்டு பின்னர் விடுவிக்கும் செயற்பாடுகளும் இடம்பெற்றுள்ளன. மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலையில் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள ஆயுதங்கள் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி பெற்றுக் கொள்ளப்படவில்லை. எனவே அங்குள்ள ஆயுதங்களின் எண்ணிக்கை தொடர்பிலும் அவை எந்த நாடுகளின் ஆயுதங்கள் என்பது தொடர்பான ஆவணங்கள் பாதுகாப்பு அமைச்சிடம் இல்லை. விசாரணைகள் நிறைவடையும் வரை இது தொடர்பிலான வழக்குகளை மீளப் பெற்றுக் கொள்ளுமாறு சட்டம் அதிபர் ஒருபோதும் ஆலோசனை வழங்கவில்லை. விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லுமாறு தெளிவாக ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளமையால் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் 2006 5ஆம் இலக்க நிதி தூய்தாக்குதலை தடுக்கும் சட்டத்தின் அடிப்படையில் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் பூரண விசாரணைகள் இடம்பெறுகின்றன. தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள விடயங்களை ஆராய்கின்ற போது மேலும் ஒரு விசாரணையை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நான் கூற வேண்டும். ஜெனீவா தீர்மானம் ஆபத்தானது அல்லவென நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இன்று பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை குறித்து கொண்டுவரப்பட்ட அறிக்கை தொடர்பான விவாதம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற போது நீதியமைச்சர் இதனை குறிப்பிட்டார். ஜெனீவா அறிக்கை தொடர்பில் அரசியல் கட்சிகளது தலைவர்களின் கருத்துக்களை கேட்டறியும் சர்வகட்சி சந்திப்பொன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் இன்று பிற்பகல் இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிடுகின்றது. இந்த சந்திப்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் ஆர் சம்பந்தன் உள்ளிட்ட பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் 21 தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். ஒரு கட்சியிலிருந்து கட்சியின் பொதுச் செயலாளர் உட்பட 3 இந்த சந்திப்பில் பங்கேற்பதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. சர்வகட்சி பிரதிநிதிகள் குழுவின் தலைவர் பேராசிரியர் திசவிதாரண, ஜனநாயக கட்சியின் தலைவர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா, பிவித்ரோ ஹெல உரிமையவின் தலைவர் உதய கம்மன்பில மற்றும் தொழிலாளர் தேசிய முன்னணியின் தலைவர் பி திகாம்பரம் ஆகியோரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 10 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்து நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதன் பிரகாரம் மொனராகலை, பதுளை, நுவரெலியா, கேகாலை, கண்டி, களுத்துறை, ரத்னபுரி, மாத்தறை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாத்தளை மாவட்டத்தில் மழை வீழ்ச்சி இன்று குறைவாக பதிவாகக்கூடிய சாத்தியமுள்ளதாகவும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மண் சரிவு ஆய்வு பிரிவின் பணிப்பாளர்
RMS பண்டார தெரிவித்துள்ளார். மண் சரிவு காரணமாக மாத்தறை பெங்கமு ஊடான கல்தொல்ல பகுதியிலான போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. நேற்றிரவு பெய்த கடும் மழையால் குறித்த வீதியின் ரம்புகோவிட்ட பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ பிரிவின் மாத்தறை மாவட்டத்தின் உதவி பணிப்பாளர் லெப்டினன்ட் கர்னல் பிரியங்கர உதயசிறிவர்தன தெரிவித்துள்ளார். மண் சரிவின் காரணமாக இந்த பகுதியில் மின்சாரமும் தடைப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதனால் பிரதேச மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொள்வதாக எமது பிராந்திய செய்தியாளர் மேலும் தெரிவித்தார். சிறுவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் எமது பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக விழிப்புணர்வு திட்டம் இரத்தினபுரியில் இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. 18வது நாளாகவும் இன்றைய தினம் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த நடவடிக்கை தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகு. எமது பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக என்ற தொனிப்பொருளின் கீழ் கடந்த 5ஆம் தேதி முதல் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட வந்த எங்களுடைய தெளிவூட்டல் நிகழ்ச்சியானது இன்றைய தினம் ரத்தினபுரி நகரில் நிறைவு பெற இருக்கின்றது. குறிப்பாக இங்குள்ள சிவில் அமைப்புகள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்யப்பட்ட நடைபவனியினை தொடர்ந்து எங்களுடைய இந்த தெளிவூட்டல் நிகழ்ச்சி தற்போது நிறைவுக்கு கொண்டு வரப்படுகின்றது. குறிப்பாக சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் சிறுவர் உரிமை மீறல் என்பன தொடர்பில் தெளிவூட்டல்களை வழங்கியிருந்ததோடு சிறுவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த 1929 என்ற இலக்கம் பொறிக்கப்பட்ட ஸ்டிக்கர்களும் ஒட்டப்பட்டன. ஆகவே எங்களுடைய இந்த தெளிவூட்டல் நிகழ்ச்சியானது நாளைய தினம் கொழும்பில் இடம்பெறவுள்ள பிரதான நிகழ்வுகளினை தொடர்ந்து அனைத்து நிகழ்வுகளும் நிறைவடைய இருக்கின்றது. குறிப்பாக யாழ்ப்பாணம், வவுனியா, மட்டக்களப்பு, அனுராதபுரம், காலி உட்பட 9 பிரதான மாவட்ட செயலகங்களில் இடம்பெறவுள்ள நிகழ்வுகளை அடுத்து காலை 10:10 மணியளவில் சிறுவர்களுக்கான சத்திய பிரமாணம் எடுக்கப்பட இருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்வில் அனைத்து இலங்கையர்களையும் பங்கு பெற்றுமாறு கேட்டுக்கொள்வதோடு எங்களுடைய இந்த தெளிவூட்டல் நிகழ்ச்சி தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக ரத்தினபுரி நகரிலிருந்து ராசலிங்கம் ரவிரகு. உள்ளூராட்சி மன்றங்களின் எல்லைகளை நிர்ணய பிரச்சினைகளுக்கு தீர்வினை பெற்றுக்கொள்ள ஐவர் கொண்ட குழு ஒன்றை நியமித்துள்ளதாக உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபை அமைச்சு தெரிவித்துள்ளது. தொகுதி எல்லை பெயர்கள் மற்றும் இலக்கு திருத்தம் அடங்கிய அறிக்கையொன்றை 3 மாதங்களுக்குள் குறித்த குழுவினூடாக சமர்ப்பிக்குமாறு அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா தெரிவித்துள்ளார். இந்த திருத்தங்கள் அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்களின் சன விகிதாசாரம், புவியியல் அமைப்பு, பொருளாதாரம் மற்றும் அபிவிருத்தி மட்டத்தின் அளவு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணி அமைச்சின் முன்னாள் செயலாளர் அசோக் பீரிஸ் தலைமை வகிக்கும் இந்த குழுவில் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி ASM மிஸ்பார் அங்கம் வகிப்பதுடன் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் சட்டத்தரணி கே சாலியா அங்கம் வகிக்கின்றார். மக்கள் விடுதலை முன்னணி சார்பில் சட்டத்தரணி உபுல் குமார பெரும நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் பேராசிரியர் பி பாலசுந்தரம் பிள்ளை ஐவரடங்கிய குழுவில் அங்கம் வகிக்கின்றார். பொதுமக்களின் கருத்துக்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக குறித்த குழுவினால் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த குழுவிற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக 3 அடங்கிய தொழில்நுட்ப கட்சியை நியமிக்க உள்ளதாக உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபை அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா தெரிவித்தார். இதற்காக அளவையாளரால் நியமிக்கப்படும் அதிகாரி, தேர்தல் ஆணையாளரால் நியமிக்கப்படும் அதிகாரி ஒருவர், தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்தினால் நியமிக்கப்படும் அதிகாரி என 3 குறித்த குழுவில் அடங்குகின்றனர். ஏறாவூர் சவுக்கடி கடற்பரப்பில் ஜெலிபிஷ்கள் கடந்த சில நாட்களாக கரையொதுங்குகின்றன. சவுக்கடி கடற்பரப்பில் கடந்த சில நாட்களாக ஜெலி மீன்கள் வலையில் சிக்கொண்டு கரையொதுங்குவது எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. ஜெலிபிஷ்கள் வலைகளில் அதிகம் பிடிபடுவதனால் மீன்பிடி குறைவடைந்துள்ளதாக பிரதேச மீனவர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். ஜெலிபிஷ்கள் உடலில் தொடும்போது ஒவ்வாமை ஏற்படுவதனால் கடலில் குளிக்க செல்பவர்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொள்வதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இலங்கையின் பொருளாதாரத்தில் கடற்தொழில் துறையின் பங்களிப்பு முக்கியமானது. கிண்ணியா பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பிரதான மீன் சந்தையின் நிலை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்கின்றது. சுமார் 7000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழும் கிண்ணியா பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பிரதான மீன் சந்தை இவ்வாறு காட்சியளிக்கின்றது. சந்தையின் நிலை தொடர்பில் மீன் வியாபாரிகள் இவ்வாறு விசனம் தெரிவிக்கின்றனர். சுனாமியில கட்டித்தந்த மார்க்கெட் தான் இருக்கு. இதுவரைக்கும் எங்களுக்கு எந்தமான சேவையும் இந்த மார்க்கெட்டுக்கு செஞ்சு தரல. இதுவரைக்கும் தண்ணி இல்லை. தண்ணி இல்லாம நாங்க ஆத்துல அங்க மத்தவங்களோட போக்குல ஏசுறாங்க.
மற்றது எங்களை பொதுமக்கள் மார்க்கெட்டுக்கு நம்ம ரோட்ல வச்சு விற்கிறாங்க. மற்றது இந்த மீன் தலைகள் அதுகள் இங்க போடுறதால புழு முண்டுன்னு சொல்லி சொல்றாங்க. மற்றது ஓடு உளுந்து தலையில அன்னைக்கு 2 பேருக்கு காயம். இதுல தண்ணி ஓடுறது இல்ல, மற்றது மலைச்சல கூடம் இல்ல, தண்ணி வசதி எதுவும் இல்ல, நாய் படுக்குது. இத பத்தி நகரசபைக்கு நாங்க அறிவித்தல் கொடுத்தோம். இதுவரைக்கும் இந்த நகரசபை தேடாம இருக்குது. நாங்க இந்த மிச்சங்காலமா இந்த மார்க்கெட்ல மீயா உடைஞ்சிட்டு இருக்கோம். இந்த மார்க்கெட் மிச்சம் உடைஞ்சி குண்டும் குழியுமா நாத்தமும் அதே இதுவுமா இருக்கு. இதை சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாரும் ஒழுங்கான முறைக்கு செஞ்சு தராங்கல்ல. சுற்றுச்சூழல் மாசடைந்துள்ளதுடன் மீன் சந்தையின் கூரை இடிந்து விழும் நிலையில் காணப்படுவதால் நுகர்வோர் அச்சத்துடனேயே கொள்வனவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பிட்ட பகுதி முறையாக சுத்தப்படுத்தப்படாமையினால் அந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுகின்றதாக பிரதேசவாசிகள் அங்கலாய்க்கின்றனர். சரியான முறையில் கழிவகற்றில் இடம்பெறாமையினால் மீன் கழிவுகள் குறித்த பகுதியில் நிறைந்து காணப்படுகின்றது. வரியை நேர்த்தியாக செலுத்தியும் எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என மீன் வியாபாரிகள் குறிப்பிடுகின்றனர். ஒரு 2000 வியாபாரி ஒரு நாளைக்கு 60 ரூபா காசு கொடுக்குறோம். ஒரு வியாபாரி இந்த மார்க்கெட்டுக்கு 40-50 லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு வருமானம் வருவது. இந்த மார்க்கெட்டு சீரழிஞ்சு போயிட்டு கிடக்கு. இந்த மீன் வாங்க வராங்க, இந்த ஊராக்கள் கூட மூக்க பத்திட்டு தான் வராங்க. தமது வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையான தொழிலை மேற்கொள்வதில் உள்ள சிக்கல்கள் எப்போது தீர்க்கப்படும் என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றனர் கிண்ணியா பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பிரதான மீன் சந்தை வியாபாரிகள். அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கையை இரவு 8 மணிக்கும், மணித்தியாளர் செய்தியை 2:25க்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.